தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து அவரது மகனிடமும் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது காலையில் தொடங்கி நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்போ அவருடைய மகனிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையின் தன்மை தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம் வேல்முருகன். பாலவேல், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த 4 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பாக ஏற்கனவே பலகட்ட விசாரணைகளை சிபிசிஐடி போலீசார் நடத்தி வர்றாங்க. அந்த வகையில் பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் இன்று நயினார் நாகேந்திரன் இன்று காலை 10:15 நேரடியாக சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய மகன் நயினார் பாலாஜி தற்போது நேரடியாக சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முரளிதரன் அங்கே நெல்லை மாவட்டத்தினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அவரிடமும் தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனும் தற்போது இந்த விசாரணைக்குள் வந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். ஏற்கனவே எஸ்ஆர் சேகர் பாஜகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர், அவரிடமும் 190 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த வகையில் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தற்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் தற்போது கேட்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய மகன் நயினார் பாலாஜியும் உள்ளே சென்றிருக்கிறார். பாலவேல், வேல்முருகன், தற்போது அவருடைய மகனை தொடர்ந்து வேறு யாரிடமாவது சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கா? தொடர்ச்சியாக ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களிடம் நேரடியாக ஏற்கனவே விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே பிஜேபியினுடைய பல முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக கேசவ விநாயகம் அமைப்பு பொதுச்செயலராக இருக்கிறார். அவரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ்ஆர் சேகரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான குறிப்பாக நெல்லையில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய மணிகண்டன் என்பவரோடும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அப்பொழுது தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முரளிதரன் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மகன் அவர்களுக்கும் தற்போது இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வில் இந்த 4 கோடி ரூபாய் எதற்காக கொண்டு வரப்பட்டது, எங்கிருந்து கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது, அதே போல இந்த 4 கோடி ரூபாய் இதுவரைக்கும் யாரும் டைரக்டா கிளைம் பண்ணாத நிலையில் அந்த பணத்திற்கான அந்த எப்படி அது சேர்ந்தது உள்ளிட்ட விஷயங்களை தற்போது விசாரித்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவருடைய செல்போன்ல இருக்கக்கூடிய பல தகவல்கள், குறிப்பாக இந்த கால் ஹிஸ்டரி சொல்லக்கூடிய அப்பொழுது ஏப்ரல் 6ஆம் தேதி கால் ஹிஸ்டரி தொடர்பாக தற்போது விசாரணையும் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் 4 கோடி ரூபாய் விவகாரத்தில் இந்த பணம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நயினார் நாகேந்திரன் செய்தாரா, தேர்தல் செலவுக்காக இந்த பணம் கொண்டு வரப்பட்டதா உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.